உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வா முத்தையா. டேய் முத்தையா, இன்னும் இந்த குடும்பத்துக்கு விசுவாசியா தான் இருக்கியா? என்ன முத்தையா, வீடு வரைக்கும் வந்திருக்க? என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? அம்மா, பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. நீங்களும் வேலனும் தேவராஜ் ஐயாவை பார்க்கறதுக்கு ஜெயிலுக்கு போனதா கேள்விப்பட்டம்மா. அதான் ஐயா எப்படி இருக்காருன்னு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தம்மா. அண்ணன் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு முத்தையா. வேலனை பார்த்து பயங்கரமா அழுதுட்டாரு. வேலன் தான் ஆறுதலா பேசி நம்பிக்கை கொடுத்துட்டு வந்தான். அம்மா, இப்ப நீங்க என்னதாம்மா பண்ண போறீங்க? அம்மா, அதான் வேலை இருக்கான்லம்மா, தைரியமா இருந்து ஐயாவை வெளியே கொண்டு வர வேலையை பார்க்க வேண்டியதானம்மா. அதுக்கான வேலைய நேத்தே ஆரம்பிச்சாச்சு முத்தையா. இப்போதைக்கு நம்ம கையில ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் வேலன் முழு ஆதாரத்தையும் தேடிட்டு இருக்கான். சரிம்மா. சொல்லுங்கம்மா. அந்த ஜானகியை தூக்கிட்டியா? இன்னும் இல்லம்மா, அவளை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளவு நேரம்? வீட்டு வாசல்லே வச்சு தூக்க வேண்டியதானே? நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த முத்தையா வந்துட்டான். அதனாலதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய், அவன் இருந்தா என்ன? அவனை இடிச்சு தள்ளிட்டு நீ தூக்கிட்டு கிளம்பு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. சொல்லுங்கம்மா. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அந்த முத்தையாவை தட்டிட்டு ஜானகியை தூக்குறதுக்கு இவ்வளவு நேரமா? கோயில் வாசல்ல தாம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ரோட்ல வரும்போது அவளை அடிச்சு தூக்கி இருக்கணும். கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கோயில் வந்துருச்சு. சரி சரி, ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காத. ஜானகிக்கு ஒரு மருமகன் இருக்கான். அவ வந்துட்டானா அவளை நெருங்க கூட முடியாது. அதுக்குள்ள அவளை தூக்கிடு. அவ்வளோ பெரிய ஆளாவன்? ஏய், இத பாரு, உன்னோட ஈகோக்கெல்லாம் இது நேரம் இல்ல. முதல்ல சொன்ன வேலைய முடி. அதுக்கப்புறம் உனக்கு நேரம் இருந்தா வேலனோட மோதிக்கும். சரி சரி, ஜானகி கோயிலிருந்து வெளில வரா, நான் வச்சிடறேம்மா. எல்லாம் நல்லதாவே நடக்கும்மா. எனக்கு என்னமோ தேவராஜ் ஐயா வெளியே வர்றதுக்கான காலம் நெருங்கிடுச்சுன்னு தோணுதுமா. முத்தையா, நம்பிக்கை துரோகி வீரசேகரன் நீயா? TN 59 AU 0711.
சொல்லுங்கப்பா. வேலு வேலு ஜானகி அம்மாவை வீரசேகரன் வந்து கடத்திக்கிட்டு போறான்ப்பா. நீ எங்க இருந்தாலும் உடனே வாப்பா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஜானகியத்தை கடத்திட்டாங்களா? எப்பப்பா? ஏய் வேலா, இப்பதான்ப்பா. அப்பா அப்பா நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில வர்றோம். திடீர்னு வந்து கட்டையாளைய மண்டையில அடிச்சிட்டு ஜானகி அம்மாவை கடத்திட்டு போயிட்டான்ப்பா. வேலு 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 ஏதாவது பண்ணி ஜானகி அம்மாவை காப்பாத்துப்பா. எப்பா அவன் ரொம்ப மோசமானவன்பா. அப்பா நீங்க பயப்படாதீங்கப்பா. அவன் எந்த வண்டியில கடத்திட்டு போனான்னு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? ஆ ஆ எப்பா கார் நம்பரு எப்பா சொல்றேன் சொல்றேன்ப்பா சொல்றேன். எப்பா எப்பா டிஎன் 59பா AU 0711பா 11. அப்பா இது போதும்பா. நான் இப்பவே போலீஸ்ல இருக்க என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த காரை ட்ரேஸ் பண்ண சொல்றேன். வேலு வேலு அந்த அம்மா பாவம்பா. அந்த அம்மா வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு காரணமே அந்த படுபாவி வீரசேகரன் தான். எப்பா இத்தனை வருஷம் கழிச்சு அவன் திரும்ப வந்திருக்கான்பா. ஏதோ அவன் பெருசா பிளான் பண்றான்னு தோணுதுப்பா. எப்படியாவது அம்மாவை காப்பாத்திருப்பா வேலு. அப்பா கவலைப்படாதீங்கப்பா. ஜானகி அத்திக்கு ஒன்றும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. வேலா என்ன சொன்னாரு? அம்மாவுக்கு என்னாச்சு? ஏதோ கடத்திட்டாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்த. ஒன்னும் இல்ல வள்ளி. அத்தையை யாரோ ஒரு ஆள் வந்து கடத்திட்டு போயிட்டானா. கார் நம்பர்லாம் கையில இருக்கு. நீங்க பதட்டப்படாம இருங்க. நான் என்னோட போலீஸ் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிடுறேன். ஹலோ ஹலோ ஓகே வேலா, நான் எல்லா செக் போஸ்ட்டுக்கும் தகவல் கொடுத்து இப்போ உடனே செக் பண்ண சொல்றேன். தகவல் கிடைச்சதுமே உடனே கால் பண்றேன் வேலா. ஓகே சார். சார் கொஞ்சம் சீரியஸா எடுத்து பாருங்க சார். கவலைப்படாதீங்க வேலா, கண்டிப்பா பிடிச்சிடலாம். சரிங்க சார். ஓகே சார். யோ ஒத்தக்கடை ஹைவேஸ்க்கு வண்டி ஓடியா? யோ ஆப்போசிட்ல நான் சொல்ற நம்பர்ல வண்டி வருதான்னு பாரு. அம்மா ஜானகியை தூக்கிட்டியா? ஜானகி தூக்கிட்டு பறந்துட்டு இருக்கம்மா. காரோட பின் சீட்ல மயக்கமா கிடக்குறா. ஏய் பாத்துக்க சேகரா, அப்பாவை தொட்ட மாதிரி இந்த சிக்கல் முடியாது. இப்ப அவ கூட வேலை இருக்கான். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. வேலை வந்தாலும் சரி யாரு வந்தாலும் சரி நான் ஒரு கை பாத்துறேம்மா, விடுங்க. சரி சரி ஜாக்கிரதையா இரு. நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.